Assalamualaikum. Hi everyone, it's me Sujan. Welcome back to my channel. நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிறைய ரீசன்ஸ் இருக்குது. வீடு ஷிஃப்டிங் பண்ணோம். தென் என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் ட்ராவல் அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இனிமே ரெகுலராக போடலான்னு இன்ஷால்லா நான் நினச்சிருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், பண்ணுவேன் இன்ஷால்லா. ஓகே, இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணி 1 மந்த்தே ஆக போகுது. அப்புறம் கொஞ்சம் ட்ராவல் சென்னை போயிருந்தோம். அப்படி கொஞ்சம் ஹெக்டிக்காகவே போயிருந்துச்சு. என் பையனுக்கு ஒரு 1 வீக்காக ரொம்ப முடியலை. அதனால் சுத்தமாக ஃபோன் எடுக்கவே முடியல. கரெக்டாக போச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல, நல்லா இருக்காரு. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ போடலான்ட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு வ்ளாகாக எடுத்திருக்கேன். ஒரு அவுட்டிங் வீடியோ, கொஞ்சம் வீட்டில் அந்த மாதிரி தான் எடுத்துக்கேன். இது வந்து நம்ம புது வீட்டில் இருக்கக்கூடிய கார்டன், கொஞ்சம் வீடு கொஞ்சம் கார்டன், அந்த மாதிரி வீட்டில் தான் இப்போ இருக்கும். ஸோ கார்டனில் நிறைய செடி இருக்குது. ஸோ நம்மளும் நிறைய செடி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் கொண்டு வந்து இங்கே அப்படியே வச்சாச்சு. ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த ரோஸ் வந்து நம்ம வீட்டில் பூத்துருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு ரோஸ் மொட்டை விட்டு, இப்போ தான் வந்திருக்கு. இந்த வீடியோ நான் இப்போ எடுத்துகிட்ருக்கிறது வந்து 8:40 கிட்ட இருக்கும். இப்போவே வந்து பயங்கர க்ளவுடியாக இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஜான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னுமே அந்த சில்னஸ் நல்லாவே இருக்குது. பனி இப்போ நான் எடுத்துகிட்ருக்கும் போது 18 டிகிரி இருக்குது மார்னிங். இப்போ நல்ல ஒரு சில்லுங்கிற கிளைமேட்டோட ஒரு சூப்பரான டே பிகினிங். ஸோ நிறையா செடி அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம இது கூடயும் அப்படியே வச்சாச்சு. கிளைமேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. நல்லா சில்லுன்னு இருக்குது. தூரத்துலலாம் எவ்வளோ நல்லா அந்த க்ளவுடியாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ கிளைமேட்டாக. ஸோ இந்த வீடியோ ஒரு அவுட்டிங் வீடியோ தான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து வெளியே போயிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியே போகலான்னு நினச்சிட்டு இருந்தது. பட் அப்போ முடியல. ஆக்சுவலாக ஒரு எண்டிங்க்கு தான் அங்கே போய் பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய பேர் பெங்களூரில் இருக்கவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பார்க்கலாம். பெங்களூர் கேக் ஷோ அண்ட் ஃபேர் 49 இயர்ஸாக நடந்துகிட்ருக்கு. அந்த கேக் ஷோக்கு தான் அன்றைக்கி போயிருந்தோம். எவ்ரி இயர் டிசம்பர் லாஸ்ட் 15 டேஸ் வந்து கண்டிப்பாக இது நடக்கும். 15லேருந்து அந்த Jan 1 வரைக்கும் இந்த கேக் ஷோ நடக்கும். எப்போவுமே நடந்துகிட்ருக்குது. ரொம்ப நாளாக இது என் அக்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இப்போது தான் என்னால் போக முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே வந்து எடிபிள் கேக். இது எல்லாமே இவ்வளோ பெருசாக இருக்குது. கேக்கான்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. தென் அது ஃபாண்டன்ட்டில் ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. கேக்கா, இது எடிபிள் கேக்கா அப்படின்னு கண்டிப்பாக நம்பவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ரியாலிட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரிஜினலாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 15 டேஸ்க்கு அப்புறம் இந்த கேக்கெல்லாம் வச்சுருந்து என்ன செய்வாங்கன்னு தோணும்ல, எனக்கு இதுதான் தோணுச்சு. ஸோ அது வந்து ஏலத்துக்கு விட்டுருவாங்களாம். ஸோ இது வந்து ரொம்ப அழகான ஸ்டாச்சு, சிவாஜி அவங்களுடையது. எல்லா கேக்குமே ரொம்ப ரொம்ப ஒரிஜினலாக ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. வீடியோவில் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு எனக்கு தெரில. ஃபஸ்ட்டில் இந்த பாக்ஸ் போடாமல் வச்சுருப்பாங்களா, இந்த டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்காக இது போட்டிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டல்லாக தெரியலாம். பட் ஒரிஜினலாக பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. பெருசாக இருந்துச்சு நல்லா. லண்டன் பிரிட்ஜ், அதோட ஒர்க்கிங் கிளாக்கோட இந்தியன் டைமா லண்டன் டைமான்னு சரியாக தெரில, இந்தியன் டைம் தான். ஃப்ரோசன், எல்சா, ஆனாலாம் இருக்காங்க. தெரியுதா கீழே?
லார்ஜ் எடிபிள் crocodile. இந்த இடத்துல மோஸ்ட்லி ஸ்னேக் இருக்கும், பெருசாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குமா. இந்தியன் வெட்டிங் கேக்ஸ். எல்லாத்த விட ரொம்ப பெரிய சைஸில் ஹெலிகாப்டர் செஞ்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப பெருசு, சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறக்கு. கம்ப்ளீட்டாக எல்லாமே கேக் தான், எடிபிள் தான். எல்லாத்துலேயுமே எடிபிளில் போட்டிருக்கோம். எலிஃபண்ட், ஜிராஃபி, சூப்பராக இருந்துச்சு. சாரி, ஜிராஃபி இல்லை, கேமல் இருந்துச்சு. அப்புறம் இது ஃப்ரீ பஸ், பெங்களூரில் சுற்றிட்டு இருக்க ஃப்ரீ பஸ். அதாவது ஒவ்வொரு இயர்லேயும் எது அந்த கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கோ அதெல்லாம் வந்து போடுவாங்களாம் கேக்காக செஞ்சு. அதெல்லாம் ரொம்ப பார்க்குறக்கு க்யூட்டாக இருந்துச்சு. அந்த பெரிய கேக் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டாக்ஸ் கேக், குட்டி குட்டி டாக்ஸ் எல்லாம் அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த பிரைட்ஸும் அழகாக இருந்தாங்க. இதாங்க கேமல் தெரியுதா, அதான் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதில் சரியாக தெரில. வேர்ல்டு கப். நான் நினச்சேன் கேக் ஷோனால் கம்ப்ளீட்டாக கேக் மட்டும்தான் இருக்குன்னு. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது கேக்கை விட அங்கே நிறைய கடை தான் இருக்குது. ஆக்சுவலாக ஃபேர் போட்டிருக்காங்க, எல்லாமே இருக்குது. A to Z. இதுதான் இல்லை அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஃபுட்டு, நிறைய கம்பெனிஸ், அதாவது பிராண்டோடைய டெமோக்கு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இன்னொன்று பார்க்கலாம். நிறைய ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ஐட்டம், லைட்ஸு, ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பீஸ்ஃபுல் ஸ்டாச்சு இதுதான் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது மாதிரி நிறைய அங்கே இருந்துச்சு. அந்த லைட்டிங்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இடமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறக்கு. ரொம்ப நேரம் ஃபோன், லேப்டாப் பார்க்குறவங்களுக்குலாம் கண் எரிச்சல் இருக்கும். ஸோ இது வந்து ஆலோவேரா ஜெல். இது லைட்டாக ஃப்ரிட்ஜில் ஒரு 2 minutes வச்சுட்டு ஐஸில் வைக்கும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து ஹெல்தி தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்ட்ஸ்லாம் வந்து நிறைய அப்படியே அழகாக லைவாக பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு இது. ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. நிறைய குட்டீஸ்லாம் இதை அழகாக செஞ்சுட்டு இருந்தாங்க. என் பையனை போய் செய்ய சொன்னது பார்த்தோன்னே அதில் அடித்து ஓடி போயிட்டான். ஸோ இந்த மாதிரி ஷெராமிக் பாட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃப்ரேம்ஸ்லாம் 4D வாட்ஸ். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, இடத்துல சரியாக போக முடியல. பிளாங்கெட்ஸ், லைட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் கடையில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் என்னால் வீடியோ அங்கே எடுக்க முடியல. நான் போனதுக்கப்புறம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. சுட சுட நூடுல்ஸ் வரைக்கும் டெமோக்கு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு பாருங்கன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு நிஜமாக வயிறு நிமிர்ந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோவுமே எல்லாமே கொஞ்சம் சாப்பிட்டு ஏதாவது வாங்குவாங்க அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே ஒரு பீஸ் கொஞ்சம் இந்த மசாஜர்லாம் டெமோ எல்லாத்துக்கும் செஞ்சு காமிச்சாங்க லைவாகவே. ஆஃப்டர் ஈட்டிங்ஸ்லாம் இவ்வளோ இருக்கான்னு எனக்குலாம் கண்டிப்பாக தெரியவே தெரியாது. அவ்வளோ வெரைட்டி வச்சுருந்துச்சு. இல்லை சாப்பிட்டு பார்த்து வாங்க எல்லாத்தையும் சாப்பிட வச்சாங்க. இதெல்லாம் நான் சாப்பிடல. நிறைய விஷயம் கையில் நம்ம கொண்டு வந்து திணிக்கிறாங்க. என் பையனுக்குலாம் அப்பப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுக்குறாங்கன்னு தெரில. இந்த மாதிரி டாய் செக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. குட்டீஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னா நல்ல ஒரு நமக்கு செலவு வைக்கிற ஒரு இடம். அது நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே ரேட் அஃபோர்டபுளான ரேட்டு. இங்கே வெளியே நம்ம பார்க்காத பல விஷயங்கள் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட்டானது. இது கண்டிப்பாக வந்து லேடிஸ் போனால் இந்த இடத்த பார்க்காம போக மாட்டோம். அதே மாதிரி தான் நானும்.
எப்படியோ செல் பண்ணால் போதும், க்யூட்டாக பண்ணுறேன்னு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி சவுண்ட் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ பிக்கிள்ஸில் இவ்வளோ வெரைட்டி இருக்கும்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல. பாவக்காயில் தான் ஒழுங்காக போட்டு வச்சுருக்காங்கப்பா. எது எப்படி எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் நமக்கு பிடிச்சது இந்த மிக்சர் ஐஸ்கிரீம். ரொம்ப ரொம்ப யூனிக் கலெக்ஷன் இந்த ஷாப்பில் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. நம்ம கோரை பாய் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி க்யூட்டான பேஸ்கெட்ஸ்லாம் செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. எங்கேயோ நடக்கக்கூடிய ஸ்னோ சிட்டிக்கு இங்கே ஆடு 3 months இந்த கூப்பன் வேலிட் அப்படின்னு. ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೂ ಹೋಗ್ಬೋದು. ಮಂಡೇ ಟು ಸಂಡೇ ಪಬ್ಲಿಕ್ ಹಾಲಿಡೇ. ನಾವು ಶೂಸ್ ಜಾಕೆಟ್ ಗ್ಲೌಸ್ ಕೊಡ್ತೀರಿ. ಒಳ್ಳೆ ನೀವು ಫುಟ್ಬಾಲ್, ಬಾಸ್ಕೆಟ್ಬಾಲ್, ಡಿಜೆ, ಕ್ಲೈಂಬಿಂಗ್, ಸ್ಲೈಡಿಂಗ್, ಸ್ನೋಫಾಲ್ ಎಲ್ಲ ಎಂಜಾಯ್ ಮಾಡ್ಬೋದು ಸರ್. ನಿಮ್ಗೆ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಟೈಮಿಂಗ್ ಇದ್ರೆ ಐಲ್ಯೂಷನ್ ಹೋಗ್ಬೋದು, ಸ್ಕೇರಿ ಹೌಸ್ ಹೋಗ್ಬೋದು. ஹோம் மேக்கர்ஸ் இந்த இடத்த கண்டிப்பாக உள்ளே போக முடியாது. ஆனால் நான் போக முடியல, ஏன்னா பயங்கர கூட்டம். இந்த இடத்துல அவ்வளோ பேர் இருக்காங்க. இதுகளில் எல்லாமே நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக யூனிக்காக இருந்தது எல்லாமே. இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த ஷால்ஸ், புல்காரி ஷாலில், ஸோ இதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப யூனிக்காக. இந்த ஸ்டைல் பிடிச்சவங்களுக்கு இது வாங்கலாம். ஐ எம் நாட் பிக் ஃபேன் ஆஃப் தட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டாப்ஸ், பிளாசோ டாப்ஸாக, சிக்கன் கறி டாப்ஸ் எல்லா கலர்ஸ்லேயும் இருந்துச்சு. இல்லாத கலர்ஸே இல்லை, அவ்வளோ இருந்துச்சு. அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். கிளாத் குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஷாப் போகிறோம், சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சோண்டு கேக்ஸ் தான் இருக்கும். செல்ஸ்லாம் பெருசாக கிடையாது கேட்கலாம். இது வந்து இந்த கேம் எந்த எக்ஸிபிஷனுக்கு போனாலும் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் கொஞ்சம் கூட்டம் வழக்கம் போல் இருக்குது. ரிங் கேம்ஸ், நல்லா சுற்றிட்டு சாப்பிட்றதுக்கு நிறைய இடம் இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. வழக்கம் போல் யாருமே இந்த இடத்துக்கு போகல. புக் ஸ்டால்ஸ், சான்ஸ் கொடுப்பாங்க ஒரே ஷாட்டில் இந்த எல்லா கிளாஸையும் கீழே விளைய வைக்கணும். இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து, என் ஹஸ்பண்ட் இதை பார்த்தது நான் போய் பண்ணுறேன் நாங்கள்
அப்புறம் அப்படியே சிரிச்சுட்டே வந்துட்டாங்க. ஒன்ஸ் கை வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அவங்களுக்கு ரைட் ஹேண்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் போட்டு ஒரே ஷாட்டில் வந்து இதை வின் பண்ணாங்க. ஸோ அதை பேசிகிட்டே நாங்கள் வந்துட்டுருந்தோம். அவ்வளோதான். எல்லா கடையையும் போய் வாங்கினமோ இல்லையோ அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு டெமோ பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. கிறிஸ்மஸ்க்கு கொஞ்சமாக இந்த மாதிரி குட்டியாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. எவ்ரி இயர் நியர்லி 20 days வரைக்கும் நடக்கும்னு சொல்கிறாங்க. பட் டிசம்பர் லாஸ்ட்டில் தான் இருக்கும், ஜான் 1 வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த இயர் நான் லாஸ்ட்டாக தான் போனேன். உங்களுக்கு இந்த இயரில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில. பட் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இதில் போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸ். குழந்தைங்களோட போய் ஜாலியாக ஃபன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம், வெளியே கிடைக்காத சில ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். நல்லாயிருக்கும் எல்லாமே. ஸோ இந்த இயர்லனா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வந்து நாங்கள் டிசம்பர் 31 ஸோ ஜான் ஸ்டார்ட் ஆக போகுது, நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப பெங்களூர்னாலே ஆல்ரெடி எப்போவுமே ஹரிபரியாக ஒரு பயங்கரமாக கலகலப்பாக இருக்கும். அன்றைக்கி சண்டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பயங்கர டிராஃபிக்கோட. ரொம்ப போர் அடிச்சிருக்காதுன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டில் வந்து இனிமேல் ரெகுலராக நல்ல ரெசிபீஸோடையும் அண்ட் வ்ளாக்ஸோடையும் ஒரு சூப்பரான வீடியோஸை கண்டினியூ பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. இந்த நியூ இயரில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எல்லா விஷயமும் ட்ரிபிள் மடங்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. எப்போவுமே சிரிச்சிட்டு ஹாப்பியாக இருங்க. எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கிங்க. நாம் ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு. ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.